இப்போ நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு இது இருக்குல்ல அங்க அந்த ஒரு ஸ்பாட் அதுக்குள்ள. ஏன்னா அதுக்கு மேல போக முடியாது, அதுக்கு மேல தண்ணி வடிஞ்சு வந்துட்டு இருக்கோம். நம்ம அந்த இடத்துல குளிக்க தான் இப்ப போயிட்டு இருக்கோம். அதான் இங்க பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே கரிச்சங்க, கரிச்சு காதுக்குள்ள எல்லாம் யாருச்சுன்னா அவ்வளவுதான் செத்து வேறு கலைச்சு விட்டுறக்கூடாது. ஃபைனலி பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துல வந்துட்டோம். ஒருத்தால ஓகே, இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு ஹிடனான பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஹிடனான பிளேஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெருஞ்சிலம்பு பக்கத்துல தான் இருக்குது. இது வந்து சோலை. இப்போ இது என்ன இடம்? சோலைஞ்சில அப்படிதானே? சோலை அருவி அப்படின்னு ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு செம்மையான பிளேஸுங்க. இங்க நம்ம நடந்து போறதே ஒரு ரிஸ்கியான ஒரு இடத்துல நடந்து போறோம். ஏன்னா இதே மாதிரி ஒரு இடம் கட்டி விட்டுருக்கோம். அந்த பிளேஸ்ல தான் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். வேற லெவல்ல இருக்கும். ஒரு வீடியோ இங்க இருந்து அங்க கீழே பாருங்க மக்கா, எவ்வளவு பெரிய இடமா இருக்குது. இந்த மாதிரி பிளேஸ்ல நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இங்க வந்தீங்கன்னா அங்க லோக்கல்ல யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா மட்டும் வாங்க, தெரியாம எல்லாம் இந்த பிளேஸ் வராதுங்க மக்கா. ஏன்னா உங்களுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வழியெல்லாம் தெரியாது. இங்க மேல ஒரு ஃபால்ஸ் இருக்கு, அதை பார்க்க தான் நம்ம இங்க போயிட்டு இருக்கோம். சோலைஞ்சில்லோ இந்த இடத்தெல்லாம். ஓகே, நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த இடத்த அங்க வந்திருக்கோம். இதுல வந்து நிறைய தண்ணி வரும்போது இந்த இடத்தெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கோம். இப்ப நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு இது இருக்குல்ல அங்க அந்த ஒரு ஸ்பாட் அதுக்குள்ள. ஏன்னா அதுக்கு மேல போக முடியாது, அதுக்கு மேல தண்ணி வடிஞ்சு வந்துட்டு இருக்கோம். நம்ம அந்த இடத்துல குளிக்க தான் இப்ப போயிட்டு இருக்கோம். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. வேற லெவல் ஸ்பாட். இங்க இந்த வியூவை பாருங்க, இதுவே வேற லெவல்ல இருக்கும். அந்த சுத்தி அந்த வியூ மொத்தமாட்டே வேற லெவல்ல இருக்கும். இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் யாராவது தெரிஞ்சவங்க மூலமா வரதான் ஒரு நல்லது, இல்லாம எல்லாம் வராதுங்க. நீங்க நம்ம இப்ப இதோட எட்ஜ போய் பார்த்தாலே பயங்கரமா இருக்குங்க. எங்க பாத்தீங்களா தண்ணி எப்படி போகுதுன்னு. இப்படி விளைஞ்சிலே இதுல வழுக்கி போனா எப்படி இருக்கும்? இதுல வழுக்கி போனா எப்படி இருக்கும்? இதோடு யாரையும் வழுக்கி போனங்க அப்படி சும்மா அப்படி சொல்ல போய் அங்க வர வைக்கிறோம். இது மாதிரி ஹிடன் ஸ்பாட் வந்து நம்ம ஊர்ல நிறைய இடத்துல இருக்குது. இப்ப நம்ம இதுக்கு மேல போறோம் டைம் வேஸ்ட் பண்ணாம. இதுலயே உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, தண்ணி கிளியரா தெரியுதுங்க, உள்ள வரைக்கும் தண்ணி தெரியுது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை. இதுல எங்க கரிச்ச? ஆமா பத்தியா கரிச்ச கரிச்சல. இது எப்படி எவ்வளவு இருக்குன்னு அதான் இங்க பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே கரிச்சங்க, கரிச்சு காதுக்குள்ள எல்லாம் யாருச்சுன்னா அவ்வளவுதான் செத்து வேறு கலைச்சு விட்டுறக்கூடாது. அங்க வரைக்கும் இருக்கு. இந்த கருகரன்னு இருக்கிறது பாறையில உள்ள கருப்பு இல்லைங்க, கரிச்ச உள்ள போய் தலைய மாட்டினோம். இந்த தலையில எல்லாம் படர்ந்துருக்கான் தானே சில இதுல, அது தேனிச்சு. இது கரிச்சு தட்டி பாப்பா. அந்த பக்கம் என்ன நிறைய இருக்கு தட்டி பாப்பா. செருப்பு இதுலயும் கரிச்சு இருக்கா? இங்க பாருங்க அப்படி இருக்கு கருகரன்னு. கை வைக்கல அங்கெல்லாம். இங்க பாருங்க கருகரன்னு பாறை இருக்குன்னு பார்த்தா கரிச்சு இருக்கு. இங்க பாருங்க அடுத்த அருவி. நம்ம இதுல வந்து நிறைய ஸ்பாட்ல வந்து குளிச்சு போலாங்க. இப்ப அடுத்த ஒரு இடத்துல தான் வந்திருக்கோம். இதே காலை மாத்தி வச்சிடாத, வளைஞ்சு போன அங்க இந்த இதுல வலிக்கி போன எப்படி இருக்கும்? பாறை அடிச்சு மண்டாவோட. இதுல இருந்து யாரு வலிக்கி விழுந்தோன்னு ஒத்தைய வைங்க. இதுல இருந்து லைட்டா கால் ஸ்லிப் ஆனாலும் கீழே தான். ஆனா கீழே போய் பார்க்கும் போது உங்களுக்கு உயிர் இருக்காது, அவ்வளவுதான். மண்டையெல்லாம் அடிச்சு உடஞ்சிருங்க. சரியான பயங்கரமான பிளேஸ் தான் இது. இங்க இருந்து தண்ணி இன்னும் வந்துட்டு தாங்க இருக்கு. மேல இருந்து தண்ணி வருதுங்க, மேல அங்க இருந்து வந்துட்டே இருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு சென்டரான ஒரு இடத்துல இருக்கும். இதை தாண்டி இன்னும் தண்ணி போயிட்டே தான் இருக்கும் கீழே. வர முடியாது தானே? ஓ, இது மொத்தம் தண்ணியா இருக்கு அப்படிதானே? மழை பெஞ்சா இந்த இடம் முங்கிருங்க, அதனால தண்ணி வருமா? சரி, இப்ப நம்ம எங்க போறோம்னா பாறைகளோடு தான் நடந்து போறோம். ஏன்னா இங்க வந்து இனி காட்டு வழியா நடக்க முடியாது, இந்த பாறைகளோடு தாங்க நடக்கணும். மறைஞ்சு கீழே கீழே பார்த்து சேஃபா தான் நடக்கும். இங்க இந்த பாருங்க அந்த வியூ வேற லெவல்ல இருக்கு. இதுல வீடியோல இத பாருங்க மக்கா, எப்படி எவ்வளவு கிளியரா இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். வேற லெவலு. இதுல வந்து நம்ம காலை மட்டும் மாத்தி வச்சிடவே கூடாது, வச்சா கீழே பார்த்தா போதும் நம்மள. இது இப்படிதாங்க ஏறி போனோம். இதுல உள்ள வழியெல்லாம் இப்படிதான் இருக்கும். யாரும் எதுக்கு பிரச்சனை, இனி இறங்கணும். அதே மாதிரி இதுல இறங்கி போறதா இன்னைக்கு கஷ்டங்க, சரியான கஷ்டம்.
இதுக்கு மேல நானும் ஒருத்தருக்கான்னு நினைச்சேன் இங்க வரும்போது வைபே இல்ல. ஆனா இங்க வந்த உடனே வைப்பு தென்னாலே வந்துட்டு அங்க இருக்கு. நமக்கு அதுல இருந்து பார்க்கும்போது கூட கிட்டே இருந்த மாதிரி இருக்கு பத்தியா. இதுக்கு மேல இருந்து பார்க்கும்போது அவங்க கீழே இருக்குங்க இடம். புதுசா வந்தா அப்படிதான் வா. இதுல வந்து உங்க கால் வைக்க ட்ரிப்பே இருக்காது. ஆனாலும் நீங்க யாருக்கு போகணும் அதான் இதுல பிரச்சனை. ஃபால்ஸுக்கு பக்கத்துல வந்துட்டோங்க ஃபைனலா. நீங்க பார்த்தா உங்களுக்கு இருந்து பார்த்தா தெரியும் ஒன்னா இருக்கு ஃபால்ஸ். அங்கதான் இப்ப நம்ம குளிக்க போறோம். ஆனா உண்மையிலே வேற லெவலுங்க இந்த ஸ்பாட். இங்க வந்தா ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா 100% ஒர்த்து. இதே மாதிரி பிளேஸ் எல்லாம் மிஸ் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா இனிமேல் நம்ம வர போறோமான்னு தெரியல, அப்படி இருக்கும் இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம். இப்ப நம்ம அந்த பிளேஸுக்கு போகணும்னா டார்கெட் நடந்து கால்லாம் சரியா இருக்கீங்க. சரியான ஒரு ஃபால்ஸ், வாட்டர் ஃபால்ஸ். இதுல இருந்து பாருங்க மக்கா, வேற லெவல்ல இருக்கு வாட்டர் ஃபால்ஸ். இதுலதான் இப்ப நம்ம போய் குளிக்க போறோம். இதுல சமையல்லாம் போட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து சமைச்சு சாப்பிட. உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸு கூட வந்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஃபேமிலியா எல்லாம் வராதுங்க, மேலே எல்லாம் யாரி வர செம்ம கஷ்டம். ஃபைனலி பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துல வந்துட்டோம். செம்ம பிளேஸ். தண்ணி எப்படி இருக்கு? கூலிங்கா இருக்கா? நல்லா மலையில வந்தாலே தண்ணி வந்து நல்லா கூலிங்கா தாங்க இருக்கும். இப்போ அவன் பையன் யாரு இடத்த காட்டி தர போறான். எப்படி வேற லெவலா? இது சூப்பரான பிளேஸுங்க, வேற லெவலு. எப்படில ஒருத்தாலே ஒருத்தால சூப்பர். பாத்தீங்கன்னா நம்ம இந்த அருவி கிட்ட வந்துட்டோம். இனிமேல் நம்ம இந்த அருவியில போய் குளிச்சுட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். உண்மையிலே வேற லெவலுங்க. இல்ல நடந்து வர வழியெல்லாம் உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்களும் வரும்போது பார்த்து வாங்க. இந்த அருவியில நம்ம இப்ப குளிச்சுட்டு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம். வந்து குளிச்சு முடிச்சுட்டு நம்ம விளாக கண்டினியூ பண்ணோம். ஓகே பாய். ஃபைனலா பாத்தீங்கன்னா நாங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஆனா எங்களுக்கு இங்க ஒரு டவுட்டுங்க. இந்த இடத்துல வந்து இதே மாதிரி ஒரு வாஷ் இருக்குங்க. நாங்க எங்க ஒரு ஹிடன் ஸ்பாட்டுக்கு போனாலுமே இந்த மாதிரி ஒரு வாஷ் இங்க மேல வரைக்கும் போவோங்க. மலைக்கு மேல வரைக்கும் போவோம், மலைக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் போவோம். நீங்க பார்த்தாலே தெரியும். இந்த வாஷ் எதுக்கு இப்படி போகுதுன்னு யாராவது தெரிஞ்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க வந்து இங்க குளிச்சுட்டு இப்ப எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா இது கீழே வாரவெளில நிறைய இடத்துல இதே மாதிரி தண்ணி கட்டி கிடந்தாங்க, அங்கவே குளிக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல இப்ப அங்க ஒரு மணிக்கு போல குளிச்சிருப்போம். வேற லெவல்ல இருந்து உண்மையிலே ஒருத்தங்க இவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணி கஷ்டப்பட்டு வரதுக்கு இது ஒர்த்தான பிளேஸ். இதுதாங்க இங்க இருக்கிறதுலே வேற லெவல்ல ஒரு வியூ. நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது செம்மையான வியூவா இருக்கு. இங்க பாருங்க அந்த எண்டு அப்படியே அந்த மலை வந்து முடிஞ்சு போற மாதிரி ஒரு எண்டுல அப்படி போய் முடியுதுங்க இந்த வியூ. செம்ம வியூ. இதுக்குதான் இந்த மாதிரி ஹிடன் பிளேஸ் எல்லாம் வரணும். வேற லெவல்ல இருக்குங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். செம்ம பிளேஸ். போகும்போது கூட சூப்பரா போயிட்டாங்க, ஆனா இறங்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல. இங்க இருந்து இறங்கி நம்ம இப்ப எங்க போனோம்னு பாத்தீங்கன்னா அங்க போங்க, அங்க கீழே வரைக்கும் போனோம். அதுல போற வேலை அதுல ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல குளிச்சுட்டு தான் அங்க கீழே போவோம். அதனால இன்னும் சூப்பரான பிளேஸ் வெயிட்டிங் உங்களுக்கு வேண்டி. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நம்ம பயில அங்க மேல நிக்கானு மேல இருந்துட்டு இங்க வர வரணும். அங்க பாத்தீங்கன்னா இன்னும் வாட்டர் ஃபால்ஸ் அங்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா திராட்சை பழமா ஏதோ ஒண்ணு கிடைக்குங்க. போல திராட்சை இல்ல, திராட்சை கொடியில காய்க்கும். இது என்னன்னு தெரியல, ஆனா இது திராட்சை மாதிரி போல விவசாயதான் இருக்கும். ஆமாங்க, ஆனா திராட்சை மாதிரியே இருக்கு. ஃபைனலா பாத்தீங்கன்னா இதுலயே நாங்க குளிச்சுட்டு கிளம்ப போறோம். இந்த இடத்த பாத்தீங்கன்னா எவ்வளவு கிளியரா இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஆனா உள்ள கொஞ்சம் ஆழம் உண்டு. ஆனா இங்க இருந்து பார்த்தா உங்களுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கனால கிட்ட இருக்க மாதிரி இருக்கும். மேல குளிச்சுட்டு அடுத்த வரும்போது இதுலயும் குளிச்சுட்டு தாங்க போறோம். இதுல போய் நாங்க அண்டர் வாட்டர் ஷாட் எல்லாம் எடுத்துட்டு கிளம்ப போறோம். ஓகே, ஃபைனலா பாத்தீங்கன்னா நாங்க அங்க இருந்து அதுல ஒரு இடத்துல தண்ணி பாய்க்கலாங்க, அங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி நடந்து வந்துட்டு இதுல வந்து குளிச்சுட்டு இப்ப நாங்க எங்க பண்ண முடிச்சுட்டு கிளம்ப போறோங்க. செம்மையா இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. இதே மாதிரி ஹிடனான பிளேஸ் எல்லாம் பாக்கணும்னா தொடர்ந்து எங்க அக்கௌண்ட ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வண்டியில பாத்தீங்கன்னா பிரேக் பிடிக்காது. இது வந்து இறக்கமும் போகாது ஏத்தமும் ஏறாதுங்க, அப்படி ஒரு வண்டி. காலை ஊனிட்டு தான் போனோம் பிரேக்கு எல்லாம் காலை ஊனும். மஞ்சுமல் பாய்ஸ் குண்டு அந்த குண்டு வீடியோ எடுக்கலாம். இதுல கல்லு கிட போட்டு போட்டு இடத்தோட இதுல கூட பெருசா இல்லன்னு நினைக்கிறேன். அங்க அந்த சிமெண்ட் ரோட்ல நம்மள பெருசா இருக்கும். சுத்தமா பிரேக் எல்லாமே இருக்கு. கொசு அங்க பாரு அடிச்சு புரண்டு விடுது.
கொசு கடி இவதியா சும்மா ரன்னிங்ல. ஒண்ணல போட்டு 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 தொழில அடிச்சு நிக்கும். இதெல்லாம் பிரச்சனை இல்லை, அங்கதான் பச்சை இது. ரைடர் இழுத்துட்டுதாமா. இனிதான் ஒரு பெரிய இறக்கம் இருக்கு. வீடு எடுத்துட்டா இருக்கு, இழுத்து முறுக்கு. இறக்க வருது இறக்க வருது. இறங்க வண்டி இறங்க வண்டி இறங்க. அதுல இவன் நேரம் இருந்தா கூட ஒழுங்கா இருக்கலாம். ஆக்சிடென்ட்னாலதான் அது கொஞ்சம் பிடிச்சு போகும். போட்டு போட்டு காலை 2 கீழே வை மக்கா. நீ அவனமே இருந்து காலை கீழே வை. அதை வச்சா நிக்க முடியும். செருப்பு வேண்டி உயிரை பண்ண வைக்க. போட்டு போட்டு இதுக்கு நடந்து வரலாம். இதை விட அங்க ஒரு இறக்கம் இல்ல. அதான் குத்தம். சரி அங்க மீட் பண்ணுவோம் வாங்க.